गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवकः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। போன வாரம் பிரஹ்லாத சரித்தம் பார்த்தோம். பிரஹ்லாத சரித்தம் முடிக்கும் பொழுது என்ன சொல்றார்? எங்க இருக்கேன்னு கேட்கிறான். பட்டத்திரி கடைசி ஸ்லோகத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பாக்குற மாதிரியே கொண்டு வந்து நிறுத்துறார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி ஸ்லோகத்தை எங்க முடிக்கிறார் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம 25வது தசகத்திற்கு வரலாம். अरे क्वासौ सकल जगदात्मा हरिरिति प्रभिन्ते स्म स्तम्भम् चलितकरवालोदिति सुतः अतः पश्चात् विष्णो न हि वदितुमीशोऽस्मि सगसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडयमाम्। அரே குவாசவ் ஏய் உன்னோட ஹரி இருக்கான்னு சொல்றியே, இங்க இருக்கானா அவன், அங்க இருக்கானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூண்ல இருக்கானா அந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். கேட்க பிரஹ்லாதன் சொல்றான், எங்க இல்லைன்னு கேளுங்கோப்பா, இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு நீங்க கேட்காதேள், எல்லா இடத்துலயும் இருக்கான்பா அவன். நீங்க பேசுறேளே இந்த பேச்சிலையும் இருக்கான், ஒரு வார்த்தையிலும் அவன் இருக்கான்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தூண்ல இருக்கானா இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணை அடித்தான். அடித்த உடனே சிம்ம கர்ஜனை கேட்கறது. அந்த கர்ஜனையை கேட்ட உடனே பயந்து போயிடுறார் பட்டத்திரி பயந்து போய், ஏய் என்ன குருவாயிரப்பா இப்படி ஒரு சத்தம் கேட்கறது, எனக்கு பயமா இருக்கு, போரும் நான் இது வரைக்கும் எழுதினதெல்லாம் போரும், நான் கிளம்புறேன் இங்கே இருந்து, என்னோட ரோகம் சரியாகாட்டாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருந்து போறேன்னு சொல்லிட்டு பயப்படுறார். பயந்த உடனே குருவாயிரப்பன் கூப்பிடுறான் பட்டத்திரியே, அடே பட்டத்திரி இதுக்கு போய் நீ பயப்படுறியா, இங்க பார் 7 வயசு குழந்தை ஒத்த பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்கான், இங்க பாத்துட்டு இருக்கான், நீ இதுக்கு போய் பயப்படுறியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல எனக்கு சக்தியே இருக்காது போல் இருக்கு, கிருபாத்மன்னு நீ எனக்கு சக்திய கொடு, விஸ்வாத்மன்னு பவனபுர வாசின்னு நான் அடுத்தடுத்து உனக்கு நான் சொல்லணும்னாக்க நீ எனக்கு சக்திய கொடு அப்படின்னு சொல்லி வேண்டி நிக்கிறார். இந்த இடத்துல என்னுடைய உடம்ப சரி பண்ணுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பலஸ்ருதியா அவர் கேட்கவே இல்லை. எனக்கு சக்திய கொடு, மேல்மேலும் நான் உன்னுடைய கிருப்பைய பத்தி உன்னுடைய சரித்திரத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு சக்திய கொடு அப்படின்னு கேட்கிறார். போ இன்னைக்கு போய் நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு கார்த்தால எழுந்து வந்தியானாக்க இந்த இடத்துல நான் உனக்கு நிருசிம்மனா உனக்கு காட்சி தரேன், நீ இந்த நிருசிம்ம ரூபத்தை பார்த்துண்டே ஸ்லோகத்தை எல்லாம் நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பன் அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சு அந்த பட்டத்திரிய மறுநாள் கார்த்தால கைய பிடிச்சு அழைச்சுண்டு வந்து அங்க கொண்டு வந்து விடுறா. அப்பவும் குருவாயூரப்பன் கிட்ட பட்டத்திரி சொல்ற, குருவாயூரப்பா எனக்கு பயமா இருக்கு, உன்னை பாடுறதுக்கு எனக்கு இன்னைக்கும் நீதான் சக்தி கொடுக்கணும்னு புலம்ப, எனக்கு திடீர்னு அந்த கர்ப்ப கிரகம் அப்படியே இருட்டாருது, எனக்கு இங்க இருக்காரான்னு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அந்த கர்ப்ப கிரகத்துல இப்ப குருவாயூரப்பனே தெரியாத போகும் பொழுது என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியலையே குருவாயூரப்பா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு பட்டத்திரி புலம்ப, அங்க என்ன தெரியறது,
என்ன தெரியுது, இந்த தூணுல இருக்கானா, இந்த தூணுல இருக்கானான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கா. ஆனா ஒரு சத்தம் மட்டும் கேட்கறது. திடீர்னு பார்த்தால் அங்க ஒரு ராஜசபை. அந்த ராஜசபையில அங்க ஒரு தூண் மட்டும் நிக்கிறது. ஒரு ஸ்தம்பம் அந்த இடத்துல தெரியுது. அந்த ஸ்தம்பத்துக்கு பக்கத்துல ஹிரண்யகசிபு கோபமா நிக்கிறது தெரியுது. அவன் எதிர பிரகலாதன் அப்படியே பக்தியோட நின்னுட்டு இருக்கிறதும் தெரியுது. அப்போ ஹரி இந்த தூண்லயா இருக்கான். கோபமா அவன் இந்த தூணை அடிக்க, ஆமாம்பா இந்த தூண்லதான் இருக்காருப்பா, எனக்கு தெரியறதுப்பா அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தை. தெரிஞ்சதோட இல்லாம, தெரிஞ்சதுன்னு சொன்னதோட இல்லாம இவன் என்ன பண்றான், பிரகலாதன் அந்த அழகா அந்த தூணை சுத்தி வந்து குழந்தை அழகா ஒரு நமஸ்காரம் பண்றது. அப்ப தெரிஞ்சு கொடுத்து பட்டத்திரிக்கு இவன் இந்த தூணை பிளக்க போறான். இப்ப வந்து நிருசிம்மனா பகவான் வந்து ஆவிர் பவிக்க போறார் அப்படின்னு தெரியறது. அதை பார்த்துட்டே இருந்த பட்டத்திரிக்கு அப்படியே பார்த்து மெய்மறந்து அந்த குழந்தையும் பார்க்கறான், தூணையும் பார்க்கறான், ஹிரண்யகசிபுவையும் பார்த்துட்டு இருக்கார். அப்ப பட்டத்திரிக்கு உள்ளே இருந்து குருவாயூரப்பனோட குரல் கேட்கறது. பாடு அப்படின்னு குரல் கேட்க, கட்டளை கேட்ட உடனே சமஸ்கிருதத்தில் பதத்தை போட்டு பட்டத்திரி பாட ஆரம்பிக்கிறார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ घोरस्तव भूद्रवः श्रुत्वायाङ्किल दैत्यराज हृदये पूर्वं कदाभ्युश्रुतम् कम्पः कश्चन सम्पपाद सलितोऽप्यम्भोज भूर्विष्टरात्. அப்ப ஹிரண்யகசிபு ஸ்தம்பே கட்டயதோ, அந்த ஸ்தம்பை என்ன பண்ணினான், ஸ்தம்பத்தை அடிக்கிறான். அப்ப என்ன கேட்கறது, பயங்கரமான ஒரு சப்தம். அந்த சப்தம் கேட்ட உடனேயே, சப்தத்தை கேட்ட உடனே ஹிரண்யகசிபு நினைச்சானா, ஒருவேளை இதுக்குள்ள இருப்பானோ அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்கிறது. தோண ஆரம்பிச்ச உடனே என்னமோ இவன் இதுல வெளியில வந்து ஒருவேளை நம்ம கதையை எப்படின்னு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயம் வந்து என்ன நினைக்கிறான், இந்த கதையே பிடிச்சு நம்மள அடிச்சுட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த கதையை கீழே வச்சுட்டு தன்னோட தோளாலியை இடிக்கிறான். ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, இப்ப தன் ஸ்தம்பே கட்டயத்தோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்லையன் காதால கேட்ட உடனே, அந்த கர்ஜனையை கேட்ட உடனேயே, ஓ இந்த கதையை பிடிங்கி நம்மள அடிச்சுட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு அவன் என்ன செஞ்சான், கடையை கீழே வச்சான். உடனே தன்னுடைய தோளாலேயே பிளக்க ஆரம்பித்தான். பிளக்க ஆரம்பிக்க அதிலிருந்து ஒரு பெரிய சப்தம் கிளம்பிண்டே இருக்கு. குருவாயூரப்பா, இந்த சிம்ம கர்ஜனை அந்த ஹிரண்யகசிபுவோட ஹிருதயத்தையே நடுங்க வைக்கிறது. ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா புத்ரவக, கோரமா இருக்கு அந்த சப்தம். அப்பேற்பட்ட அந்த சப்தம் ஸ்ருத்வாயம், ஸ்ருத்வா கேட்டான். கீழ தைத்தியராஜ ஹிருதயே, தைத்தியராஜன், தைத்தியன்னா அசுரன், அசுரனான அந்த ராஜன், அந்த ராஜனினுடைய ஹிருதயத்தையே பூர்வம் கதாபியுஸ்ரதம் அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறது. முன்னாடி அந்த ஹிருதயத்துல கேட்க ஆரம்பிச்சதுன்னார். அப்படி என்ன பட்டத்திரி சொன்ன உடனேயே கூடவே என்ன சொல்றார் அப்படின்னா, மேல இருக்கிற பிரம்மாவும் இத பார்த்து பயந்துட்டார். இதை எல்லாரும் கீழே நடக்கிற இந்த நிருசிம்ம அவதாரத்தை மேலே இருந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. பிரம்மா என்ன பண்றார், அவர் அங்கே இருந்து ரொம்ப பயந்துடுறார். பயந்துட்டதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்போஜ பூர்விஷ்டராது. அம்போஜம்னா தாமரை பூவில் அமர்ந்திருப்பவர். அப்படி அமர்ந்திருக்க அந்த பிரம்மாவானவர் அப்படியே பயந்து போய் இந்த சத்தம் சிம்ம கர்ஜனை இதை கேட்டு தலைக்குப்புற கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிறார். குருவாயூரப்பா தலைக்குப்புற கீழே விழுந்துட்டாரா, இது சத்தியமான்னு கேட்கும் பொழுது எதுக்கு நின்று கேள்வி வேற கேட்கிறார். கேட்ட உடனே நேர ஆமான்னு தலையசைச்சான் குருவாயூரப்பன். ஏன் பிரம்மா விழுந்தாரு தெரியுமா, நிருசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபு மேல கூட பகவானுக்கு அவ்வளவு கோவம் இல்லையா, கொஞ்சம் குறைவான கோபம் தான் இருந்தது அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா பட்டத்திரி சொல்றார், ஏன்னா கேட்ட வரத்தை எல்லாம் ஹிரண்யகசிபு தவம் பண்ணிட்டு ஒரு வரமா கேட்கிறான். கேட்ட வரத்தை எல்லாம் பார்த்து பிரம்மா அதிசயிச்சு போனாலும் எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துட்டு தானே வந்தார் இவர். எல்லா வரத்தையும் சரி சரின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில இப்படி நம்மள கஷ்டப்படுத்திட்டானேன்னு பகவான் நினைச்சுண்டு அப்படி பிரம்மாவை ஒரு நிமிஷம் நினைச்சாராம். அதனால அந்த தாமரையில் இருந்த அந்த பிரம்மாவானவர் தலைக்குப்புற கீழே விழுந்துட்டாராம். அதுதான், நீதானே பிரம்மா என்ன இந்த நிலைமைக்கு வந்து இந்த ஸ்தம்பத்துக்குள்ள என்ன அடங்கி ஒடுங்கி இப்படி நான் இருக்கிறதுக்கு காரணம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை நினைச்சார். பிரம்மா விழுந்தார்.
அந்த கர்ஜனை என் காதுல கேட்கறதே, அந்த கர்ஜனை என் காதுல கேட்கறதே, அப்பேற்பட்ட கர்ஜனை அப்படின்னு பட்டத்திரி சொல்லிண்டே இருக்கிறச்சே, சாத்துடா நடைய அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கறது. அப்படின்னா நட திறந்திருக்கு, வாசக்கதவெல்லாம் திறந்திருக்கு. இப்ப நரசிம்ம மூர்த்தியா குருவாயூரப்பன் ஆவிர்வரிக்க போவான். அப்போ பட்டத்திரிக்கு அந்த காட்சி முதல் 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 கிடைக்க போறது. அப்பேற்பட்ட காட்சியை நாம எல்லாரும் இப்போ அனுபவிக்க போறோம். எல்லாரும் அப்படியே மனக்கண்ணை திறந்து வச்சுண்டு அப்படியே அது என்ன நடக்கிறது உள்ள அப்படிங்கறத அனுபவிக்க அனுபவிக்க நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவான் வந்து இறங்கி நமக்கு இப்போ காட்சி கொடுக்க போறான், ஆவிர்வவிக்க போறான். இததான் ஸ்ரீமத் பாகவதத்துல அப்ப என்ன பண்றார், பரீட்சித்து இதை கேட்டு இருக்கான். இது பூராத்தையும் உட்கார்ந்து கேட்டு இருக்கான். சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்ப சுகபிரம்மம் பரீட்சித்து கிட்ட சொன்னார். சுகபிரம்மம் பரீட்சித்து, இப்போ நரசிம்மர் ஆவிர்வவிக்க போறார். இந்த ஸ்லோகத்தை ஆவிர்வவிக்க போற இந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்ல போறேன். போய் நீ கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வா. ரொம்ப பாக்கியம் பண்ணவாளுக்குத்தான் இந்த ஸ்லோகமும் ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் சிரவணம் பண்ற வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சுகர் சொன்னதை கேட்டு பரீட்சித்து மகாராஜாவும் கங்கைக்கு போனான். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்துட்டான். உட்கார பார்த்து சுவாமிய தூள் விளக்கன் இவன் இடிக்கிறான் தோளால அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். தோளால இடிக்க 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 ஆவிர்வவிக்க போறார். முதல்ல அந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதே ஸ்லோகத்தை சுகபிரம்மம் பாகவதத்துல எப்படி சொல்லியிருக்காருங்கிறதையும் நாம இப்ப பார்க்கலாம். दैत्ये दिक्षु विसृष्ट चक्षुषिमः संरम्भिणी स्तम्भतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं भीषणमेतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फोर्जद्धवलोक्ररोम विकसद्वर्ष्मा समाजृम्भता. அதி அற்புதமான ரூபம், அப்பேற்பட்ட ரூபமாக அதிலேந்து இறங்குறார் பகவான். நரமும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல், அதுவும் எப்படி எடுக்கப்பட்ட ரூபங்கிறார் சுகபிரம்ம மகர்ஷி. சத்யம் விதாத்தும் நிஜமிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனக அதிருஷ்யத அத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். இது பாகவதத்துல. சத்தியத்துக்காக சத்தியம் விதாத்தும், யார் என்ன சத்தியம், உண்மை, சத்தியம்னா உண்மை மெய், அந்த அதை நிரூபிப்பதற்காக இவர் சத்தியமூர்த்தியாக இங்க அவதாரம் பண்றார். எந்த சத்தியத்திற்காக? அந்த க்ஷணமே அவதாரம் பண்றார். அப்படின்னா பிரகலாதன் வார்த்தை சத்தியம், நாராயணன் நாமம் சத்தியம், தர்மத்தை தர்மம்ங்கிறது காப்பாற்றப்படுவது அது சத்தியம், குழந்தையினுடைய இந்த பக்தி சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அந்த க்ஷணமே ஆவிர்வவித்தார் நாராயணன் நரசிம்மமூர்த்தியாக அப்படின்னு சொல்றாரு. இங்க எப்படி? தைத்தியே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்ரம்பிணி ஸ்தம்பதா. தைத்தியே, தைத்தியன்னா அசுரன். தைத்தியே திக்ஷு, ஒவ்வொரு திக்குலையும் திக்குகளில் எல்லாம் அப்படியே சத்தம் கேட்கறது. கேட்ட உடனே இந்த அசுரனான இந்த ஹிரண்யகசிபு எல்லா திக்குலையும் திரும்பி 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 பாக்குறான். எங்கே இது சத்தம் வருது, எங்கே இது சத்தம் வருதுன்னு கண்ணை உருட்டி 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 பாக்குறான். மிகுந்த பரபரப்போட பாக்குறான். என்னடா இது சத்தம், என்னடா இது சத்தம்னு பார்த்துட்டே இருக்கிறச்சே எந்த தூணை, இந்த தூண் தன்னால் மேற்பார்வை செய்து செய்யப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தூணை தானே அவன் இடிச்சான். அந்த தூணிலிருந்து மிருகமோ மனிதமோ இல்லாத ஒரு புதுசா ஒரு வடிவம் அங்கு ஆவிர்வவிக்கிறது. அதை பார்த்தான். பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா உன்னுடைய சரீரமானது இந்த தூணிலிருந்து வெளியில வந்தது. இப்ப பாக்குறேன் நானு, அது எப்படி இருக்கு தெரியுமா? பீஷணம், ரொம்ப பயங்கரமா இருக்கு. அற்புதம், ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன 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 என்னன்னு அசுரன் ஹிரண்யகசிபு கலங்கின மனச உடவனா அப்படி இருக்கான். கலங்கின மனசு, அவனுக்கு கன்ஃபியூஷன் ரொம்ப தாங்க முடியல. இது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணேள்? விஸ்பூஜத்தவளோக்ரோம விகச வர்ஷ்மா சமாஜ்ரும்பதாக.
என்ன பண்ண கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆவிர்வவிச்ச நீங்க இறங்கும் போது இத்தினூண்டுதான் இருந்தள். அந்த ரோமமெல்லாம் சிலிர்க்கிறது, சிலிர்த்து எழுந்திருக்கிறது. கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களினுடைய உருவமானது அப்படியே விருத்தி அடைஞ்சது, பெருசா போறதே. குருவாயிரப்பா நான் பாக்குறேனே நரசிம்ம மூர்த்தியா அப்படியே அந்த கர்ப்ப கிரகம் பூரா நிறைஞ்சு இருக்கேளே, அப்படி இருக்கிற உங்க மனசை நான் பாக்குறேனே, இப்படி சத்தியத்தை காப்பாத்த வந்தவரா நீங்க இப்படி இறங்கி நிக்கிறேளே, இப்படி அடுத்த க்ஷணமே ஆவிர் பறிச்சு நிக்கிறேளே குருவாயிரப்பான்னு பட்டத்திரி சொல்லிட்டு இருக்கார். இதைத்தான் ருக்மணி பிராட்டி என்ன பண்ணினாலாம், கிருஷ்ணனுக்கு 7 ஸ்லோகத்துல தன்னுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் எழுதி அனுப்புறா. எழுதி அனுப்புற அந்த நேரத்துல ஒரே ஒரு இடத்துல கூட கிருஷ்ணான்னு கூப்பிடவே இல்லை. அவ எழுதுறது 7 ஸ்லோகம், ருக்மணி பரிணயம்னு 7 ஸ்லோகத்தை அவ எழுதி அனுப்புறா. அந்த ஒரு இடத்துல கூட அவ கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அவ எப்படி சொல்றா அப்படின்னா, காலே நரசிம்ம நரசோ நரலோக மனோபிராமம் அப்படிங்கிறா. நரசிம்மனா எப்படி காலத்தில் வந்து நீ உதவி செய்தாயோ பிரகலாதனுக்கு, அந்த மாதிரி காலத்துல நீ எனக்கு வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லி, இருக்கிறதிலேயே க்ஷண நேரத்தில் வந்து உதவுவது இந்த நரசிம்ம ரூபமே அப்படிங்கிறத ருக்மணி பிராட்டி அன்னைக்கு காமிச்சா அப்படிங்கிறதையும் இதுல இருக்கிறது காட்டுறது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மாலப்பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் இதைதான் அழகா தமிழையும் எழுதி கொடுத்திருக்காரு. அப்படி நீ பிரகலாதனை ரட்சிச்சா மாதிரி என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறா. அப்படி கழுத்துக்கு மேலே மிருகம் மானுஷம், நான் மிருகமும் இல்லை மானுஷமும் இல்லை அப்படிங்கிற ரூபத்துல வந்து நீ நின்ன, கழுத்துக்கு மேல சிங்கம், அதுக்கு கீழே மனித உருவம், என்னடா இது இப்படி பயமுறுத்துற உருவமா இருக்கே, ஆனா ரொம்ப அதி அற்புதமா இருக்கே, அழகிய சிங்கமா வந்து நீ நிக்கிறியே அப்படின்னு எனக்கு ரொம்ப அதி அற்புதமா தெரியறது. உன்னுடைய திருமேனிய பார்த்தா ஒளி வீசிட்டு நிக்கிறது, வெள்ள வெளேர்னு ரோமங்களா இருக்கு. அந்த உருவத்தோட நிருசிம்மமா நீ பார்க்க 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 வளர்ந்துட்டே போறியே குருவாயிரப்பா, வரும்போது சின்ன உருவமா வந்து இப்படி பாரு இவ்வளோ ஒரு தூரத்துல நிக்கிறியே அப்படின்னும் பொழுது அந்த தூணிலிருந்து துள்ளி குதிச்சு வெளியில வரார் பகவான். வெளியில வரும்பொழுது இததான் சுவாமி தேசிகன் ஒவ்வொருத்தர் இந்த வித இந்த இந்த ஆவிர்பவிக்கிறத அவாவாளினுடைய பாணியில அவாவா அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் இதை எப்படி அனுபவிக்கிறார், அவர் இன்னும் ஒருபடி மேலேயே போயிட்டார். அவர் எப்படி இதை அனுபவிக்கிறார் அப்படின்னா, கௌசல்யா தன்னுடைய கர்ப்பத்துல தாங்கினான் பெருமாள், தேவகி தன்னுடைய கர்ப்பத்துல பெருமாள் தான் தாங்கினான். ஆனா இந்த ஸ்தம்பம் என்ன பாக்கியம் பண்ணித்தோ தெரியலையே, இந்த ஸ்தம்பம் தன்னுடைய கர்ப்பத்துல தாங்கித்தே, அதுக்கு என்ன பாக்கியம், அது என்ன பாக்கியம்ன்றார் தேசிகர். அவர் அப்படி அனுபவிக்கிறார். ஆண்டாள் பிற்காலத்துல அழகா எழுதினாளோ இல்லையோ, அவளுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று, சீரிய சிங்கமாக ஆண்டாள் எப்படி எழுதுறா, சீரிய சிங்கமாக நரசிம்மாவதாரத்தில் எப்படி நடந்த நீ, அந்த ராஜ நடை, அந்த நடை இருக்கே அப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட அழகுன்னு அவ அனுபவிச்சாள் அப்படின்னு சொல்லி அந்த நரசிம்மாவதார காட்சி அவதாரம் எடுத்து ஆவிர் பவித்து அந்த தூணிலேருந்து கீழே இறங்கி இருக்கார். அதுக்கு அவாவாளினுடைய அனுபவிப்பு, அவாவா அதை பார்த்த உடனே அவாவா எப்படி இல்லாம அனுபவிக்கிறா அப்படிங்கிறதுல ஒரு 2-3 தான் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரும் பலவிதமா இத அனுபவிச்சிருப்பா அப்படிங்கறத நம்மளால இதை வச்சுட்டே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அனுபவிச்ச அந்த ஆவிர் பவிச்ச அவரினுடைய அந்த மூர்த்தியின் வர்ணனை அது எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கலாம், பட்டத்திரி அதை எப்படி வர்ணிச்சிருக்கார் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததிரூக்ஷாட்சம் சடகேசர ப்ரோத்கம்ப பிரணிகும்பிதாம்பரமகோ ஜீயாத்த வேதம் வபுகோ व्याप्तव्याप्तमघदरी सखमुखं खड्गोग्रवल्गल्मखजिह्वा निर्गमदृश्यमाणसुमख धंष्ट्रायुगोड्डामरम् தத்த ஸ்வர்ண சவர்ண. ஸ்வர்ணன்னா தெரியும், கோல்டு, தக 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 தகன்னு எரியும். இப்ப நேர இத பார்க்கலன்னா பட்டத்திரியால இப்படி எழுத முடியுமா, இப்படி ஒரு வார்த்தைகள் எல்லாம் போட முடியுமான்னா முடியாது. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகள், அதுக்காகவே பார்த்து பார்த்து அப்படியே எடுத்து எடுத்து வச்சா மாதிரி வார்த்தையை கோத்து போட்டிருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இப்ப நாம மனசால பார்க்க 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 அந்த நிருசிம்ம மூர்த்தியினுடைய அந்த உருவம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்ப வரும். ஸ்வர்ண, ஸ்வர்ணமயமான
அப்படியே உருக்கின தங்கம். தப்த ஸ்வர்ணன்னா அப்படியே தங்கம் உருக்கினா அப்படியே தக 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 தகன்னு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு உருக்கின தங்கம் மாதிரியான ஒரு தங்கத்துக்கு ஈடாக அப்படி இருக்க தப்த ஸ்வர்ண சவர்ண அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சவர்ண பூர்ண அதிரூக்ஷாட்சம் தடாகேசர புரோத்கம்ப. அப்போ உருக்கின தங்கத்துக்கு ஒப்பானதா இருக்கு. அப்படியே அதுல வேற பயங்கரமா கண்ணு, பெரிய கண்ணு, அப்படியே அந்த கண்ணு பயங்கரமா இருக்கு. அந்த கண்ணு சுழல்றது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அந்த கண்ணானது சுத்துறது, சுழல்றது. அதோட இல்லாம பிடரி மயில் ரோமம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, சடா கேசரி, கேசரம் ரோமம், அந்த முடியெல்லாம் அப்படியே அசையறது, அசைய 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 அது எப்படி இருக்கு, புரோத்காம்ப பிரணி கும்பி தாம்பரம் அஹோ, கும்பி தாம்பரம் அம்பரம் அஹோ. அம்பரம்னா ஆகாயம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடைஞ்சார், பெருசா ஆனார், அந்த கர்ப்ப கிரகமே தெரியாத அளவுக்கு பெருசா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொன்னார். போன ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்படி இருந்த அந்த உருவமாகப்பட்டது அந்த பிடரி கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியில அவ்வளோ பெருசு இருக்கிறத பார்த்த உடனே, ஒளி வீசிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது ஆகாசமே தெரியல. அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், அம்பரம் எங்க இருக்குன்னே கண்ணுக்கு தெரியலையே, அவ்வளவு வைசரத்துல இருக்கே, அப்படி ஒரு ஆகாசமே இதுதானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கே. அப்படி இருக்கக்கூடிய அதோட கூட வியாப்த வியாப்த மகாதரி சகமுகம், அதோட என்ன அப்படின்னு பாத்தியானா அப்படியே அந்த பக்கம் பார்த்தா வாய் திறந்திருக்கு, இந்த பக்கம் வாய் திறந்திருக்கு, கேசரி எல்லாம் முடியெல்லாம் அசையறது. அதுக்கப்புறம் திறக்கப்பட்ட வாய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய குஹா மாதிரி இருக்கு. பெரிய குஹை எப்படி இருக்கு, பெரிய குஹை, மகாதரீசகன குஹை, மகானா பெருசு, தரீசகன குஹை. அந்த வாய் எப்படி இருக்குன்னா பெரிய குஹை மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய குஹை மாதிரி இருக்கிற இடத்துல கட்கோக்ரவல்கன், கட்கம் அப்படின்னாக்க கத்தி, அந்த வாய்க்குள்ள கத்தி மாதிரி எது இருக்கு அப்படின்னா மகாஜிஹ்வா, பெரிய நாக்கு, கத்தி மாதிரி ஒரு கூர்மையான ஒரு பெரிய நாக்கு அந்த வாய்க்குள்ள தெரியறது எனக்கு. நிர்கம திருஷ்யமான சுமகா, பாக்கிறதுக்கு திருஷ்யம், பாக்கிறதுக்கு எனக்கு தெரியறது என்ன தெரியறது, அதோட கூட தம்ஷ்டாயு கோட்டாமரம், அப்படி அந்த பெரிய குகை மாதிரி இருக்கிற வாயில கூர்மையான கத்தி மாதிரி இருக்கிற அந்த நாக்கு அது சுழண்டு சுழண்டு வரும் பொழுது எனக்கு என்ன தெரியறதுன்னா தம்ஷ்டாயு, வாயை திறந்து அப்படி அந்த குகையில இது பண்ணும் பொழுது இரண்டு பக்கமும் இரண்டு கோரை பல் எனக்கு தெரியறதே. குருவாயூரப்பா, இப்படி ஒரு காட்சி எனக்கு தெரியறதே உன்னுடைய காட்சி அப்படிங்கிற, என்ன ஒரு அற்புதமான காட்சி. பிடரி முடி வானத்தையே மறைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நரசிம்மா, இந்த திருமேனி எப்பேற்பட்ட திருமேனி உன்னோடது, அப்படிப்பட்ட அழகான திருமேனி, ஆச்சரியமான திருமேனி, அப்பேற்பட்ட திருமேனி குருவாயூரப்பா, இப்படி நீ காட்சி தரியே, உனக்கு திஷ்டி கிஷ்டி பட்டுட போறது குருவாயூரப்பா, பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடுறார். இப்பேற்பட்ட இதே நான் என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. அப்பேற்பட்டவனுக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடுறாரு. அப்படி ஒரு காட்சி, தக 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 தகன் நின்றார், கண்கள் ஜலிக்கிறது, கோபாக்னி, நாக்கு சொடண்டன் இருக்கு. இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறார். அப்படி ஒரு நரசிம்ம ஸ்வரூபத்தை, அந்த காட்சியை பார்த்த உடனே அப்படி ஒரு நமஸ்காரமே பண்ண உடனே நரசிம்மனுக்கு வட்டத்திரியை பார்த்த உடனே அப்போ அந்த கோபத்துல இருக்கிற அந்த நரசிம்ம ஸ்வரூபத்திற்கு இங்க வட்டத்திரிக்கு காட்சி வேற கொடுக்குறாரோ இல்லையோ, காலில் சலங்கைய கட்டிண்டு ஜல் ஜல் ஜல்லுன்னு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இங்கேயும் அங்கையும் இங்கையும் அங்கையும் நடை பயிலுகிறான் நரசிம்மன். அங்க நடை பயிலுவதை பார்த்த உடனே அப்படியே மகிழ்ந்து போறார். மகிழ்ந்து போன பட்டத்ரி உத்சர்பத்வலிபங்க பீஷணஹனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தர கிரீவம் பீவரதோசதோத்கதனக க்ரூரம் சுதூரோல்பணம் யோமோல்லங்கிகனகனோபமகன பிரத்வான நிர்தாவித ஸ்பர்தாலு பிரகரம் நமாமி பவதஸ்தன்னாரசி. மியூட் போயிடுச்சு மாமி. மாமி ஒண்ணுமே கேக்கல. கேக்கலம்மா.
அப்படி நேர பட்டத்திரி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அற்புதமான காட்சி அவருக்கு தெரியறது. இந்த 2 ஸ்லோகத்துல அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர் நிறுத்தியிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான காட்சி. பட்டத்திரி அப்படி ஆனந்தப்பட்டதுல இன்னைக்கும் ஆனந்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கும் குருவாயூர் கர்ப்ப கிரகத்தோட உள்பக்கம் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு, தரிசனம் பண்ண உடனே எல்லாரும் அங்க யாரும் நமஸ்காரமே பண்ண முடியாது. அவர் தரிசனத்தை பார்த்து நமக்கு உள்ள எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எந்த ரூபத்துல நமக்கு காட்சி தராருன்னு பார்க்கும் பொழுதே நம்மள வந்து நகர்த்திடுவா. எல்லாரும் அங்கேருந்து நகர்ந்தோம்னா, அங்கேருந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோம்னா இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். நேர வந்து யாராலையும் குருவாயூரப்பனை நமஸ்காரம் பண்ணாத இருக்கும் பொழுது பிரதட்சிணம் பண்ணி பின்பக்கமான அங்க வந்து பின்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம எழுந்து நிமிர்ந்து பார்த்தோம்னா அங்க மேல அந்த நரசிம்மனாக அங்க பகவான் காட்சி தருவான். அந்த காட்சி ஏன் அந்த இடத்துல நரசிம்ம மூர்த்தியா அங்க இருக்கார் அப்படின்னம்னா, முதல் பட்டத்திரிக்கு அவர் காட்சி கொடுத்தது நரசிம்மனாக. அதனால அந்த இடத்தில் அவர் நரசிம்ம மூர்த்தியாக இருக்கார். இன்னைக்கு போனாலும் நீங்க எல்லாரும் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சிணமா வரும் பொழுது குருவாயூரப்பனுக்கு அப்படியே பின்பக்கம் போனேன்னா ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நிமிர்ந்து பாருங்கோ, அப்படியே மேல நரசிம்மமூர்த்தி தெரிவார். அங்க போய் பார்த்து அவருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எல்லாரும் வாங்கோ. அதனால முதல்ல நரசிம்மனை அங்க ஏன் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அங்க அந்த நரசிம்மன் எப்படி காட்சி கொடுத்தானோ அந்த நரசிம்மனுக்கு நம்ம முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி அவர் குருவாயூரப்பன் கிட்ட கொடுத்துருவார். குருவாயூரப்பன் நம்மளுடைய குறையெல்லாம் தீர்த்து வச்சிருவார். அப்படி நரசிம்ம அவதாரம் நேர பிரத்யக்ஷம் பட்டத்திரிக்கு. எப்படிப்பட்ட அவதாரம் இது தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உத்சர்பத் வலிபங்க பீஷண ஹனும். ஹனும்னாக்க மொவாக்கட்டை. ஹனும் உத்சர்பத் கர்ஜிக்கும் போது அவர் கர்ஜனை பண்றாரு இல்லையா, அந்த கர்ஜிக்கும் பொழுது அந்த கன்னத்துல மடிப்பு விழறது. மடிப்பு விழும் பொழுது பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கும் பொழுது அந்த மொவாக்கட்டை எப்படி இருக்கும், பயங்கரமா அப்படியே பார்க்கும்பொழுது அப்படியே கர்ஜனை அப்படி பீரிட்டு பயங்கரமா இருக்கும். அப்படி இருக்கு. குட்டையா குறுக்குல பெருத்தா மாதிரி ஒரு கழுத்து, சின்னதா குறுக்கிட்ட மாதிரியான ஒரு கழுத்து. அந்த கழுத்தோட கூட கக்கி பார்த்தா ஒரு 100கணக்கான கை தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே 100கணக்கான கை. அந்த கையில பார்த்தோம்னா நிறைய நகங்கள் அப்படியே பளிர்ந்து பீரிட்டு இருந்து இருக்கக்கூடிய அந்த நகங்கள். அந்த நகத்தினுடைய காந்தி அவ்வளவு பிரைட்டா அது பிரதிபலிச்சுட்டு அங்க இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதோட இல்லாம பயங்கரமா இருக்கக்கூடிய அவர் ஆகாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை கனோ அப்படின்னாக்க கனோபமா நீர் அப்படியே ஆகாயத்துல மேகங்கள்லாம் தண்ணி தழும்பிண்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த காந்தி மிக பயங்கரமா இருக்கார். ஆகாயத்துல சஞ்சரிச்சு இருக்க மாதிரியே இருக்கு. ரொம்ப உரத்த குரல், அந்த நாதம், அந்த கர்ஜனை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சத்ருக்களை எல்லாம் விரட்டுற மாதிரியான ஒரு சத்தம். அந்த சத்தமானது இந்த ரூபத்தில் கிடைக்கிறது. குருவாயூரப்பா, அப்பேற்பட்ட ரூபம் உன்னுடையது. நாரசிம்ம ரூபம் பபுகோ, உன்னுடைய ரூபம் ஆகப்பட்டது. அப்பேற்பட்ட ரூபம். அப்படி நடுங்கி போயிட்டேன் குருவாயூரப்பா. அவன் ஹிரண்யகசிபு இதை பார்த்தான். இப்படி எல்லாம் நீங்க வருவேன்னு அவன் நினைக்கவே இல்லை. பாக்குறான். பார்த்த உடனே இப்பேற்பட்ட ரூபத்தை அவன் பார்த்த உடனே அவன் பயந்து போய் நடுங்கி நிக்கிறானே குருவாயூரப்பா, இது என்ன ஆச்சரியமா? இது ஒண்ணு ஆச்சரியமே கிடையாது குருவாயூரப்பா. அப்பேற்பட்ட ரூபம் உங்களோடது. அந்த ரூபத்திற்கு நான் பல்லாண்டு பாடுறேன். ஆச்சரியமான அழகான ஸ்வரூபம், பல்லாண்டு பாடுறேன். இந்த ரூபத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, நூனம் விஷ்ணுரயம் நிகம்ய முமுதி பிராம்யத் கதாபீஷணம் தைத்யேந்திரம் சமுபத்ரவந்த மதுருத தோர்பியாம் பித்ருபியாமமும் வீரோ நிர்கலிதோத கட்க ஃபலகே கிருஷ்ணன் விசித்ரஸ்ரமான் வியாவ்ரண்வன் புனரபபாத புவன கிராசோத்யதம் த்வமஹோ. அப்படி கோபாக்னியோட நேர யுத்தத்திற்கு புறப்படுறார். நேர யுத்தத்திற்கு போயிட்டார். பிரமாதமான கதாயுத்தங்கள். நூனம் விஷ்ணுரயம், அயம்னா இவன், நூனம்னா நிச்சயம் இவன் தான் விஷ்ணுன்னு அவனுக்கு தெரியுது. நூனம் விஷ்ணுரயம்,
அயம் விஷ்ணுஹு அயம், இவனே விஷ்ணு அப்படிங்கறத இப்போ ஹிரண்யகசிபு புரிஞ்சுட்டான். பார்த்தா அடிச்சா, சின்னதா வந்தார், கடகடான்னு பெருசானார். இப்படிப்பட்ட ஒரு உருவத்தோட நிக்கிற பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்செடுத்து பயங்கரமான ஒரு உருவத்தை பார்த்தான். இவனே விஷ்ணு, இவனே நாராயணன் அப்படின்னு ஹிரண்யகசிபு புரிஞ்சுட்டான். இவனை கொல்றோம் பாருன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு எதை கையில எடுத்துட்டான்? ராமிய கதா பீஷணம் அப்படி எடுத்துட்டான். எதை? கதையை எடுத்து சுத்திட்டு வரான். ஆயுதத்தை எடுத்துட்டு சுத்திண்டு, அதை சுத்திண்டு வரும்போது இவன் பயத்தை உண்டு பண்றான். இவன் பயத்தை உண்டு பண்ற மாதிரி அப்படியே ஆயுதத்தை எடுத்துட்டு சுத்திண்டு அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வரவன் என்ன பண்றான்? கிடுகிடுன்னு ஓடி வரான். வேகமா இப்படி ஓடி வரான், திரும்பி ஓடுறான், திரும்பி ஓடி வரான், திரும்பி இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியும் ஓடி வரான். யாரவன் அப்படின்னா தைத்தியேந்திரம், தைத்தியர்களுக்கு இந்திரன், தைத்தியர்களில் தலை சிறந்தவன், அப்பேற்பட்டவன், அவர்களில் சிறந்தவனான அந்த ஹிரண்ய கசிபுவை என்ன பண்றார் பகவான் அப்படின்னு பார்த்தா, பிரித்துபியாம் தோர்பியாம் திரதா. பித்ருபியாம் அப்படின்னா அவரும் தன்னுடைய பருத்த கைகளால அப்படியே பிடிச்சு விடுறார். குருவாயிரப்பா, நீ கையால புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்ட அவனை. அவன் என்ன பண்ணான்? உங்ககிட்ட அவனுடைய கதா சேஷ்டிதங்களை எல்லாம் அவன் காமிச்சானோ இல்லையோ, நீ என்ன பண்ண? உன்னுடைய லீலையே அவனுக்கு காட்ட ஆரம்பிச்ச. எப்படி கதா யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது, குருவாயிரப்பா நிருசிம்மனா நீ இப்ப அவதாரம் எடுத்துட்ட, ஆனா ஏன் உன்னால உடனே நீ எனக்கு பண்ணணும்னு பண்ணிருக்க முடியுமே, அவனை வதம் பண்ணணும்னா? ஏன்னா இவர் கொஞ்சம் சீக்கிரமாவே அவதாரம் பண்ணிட்டார். அவதாரம் பண்ணதோட இல்லாம அவன் கேட்டபடி பிரதோஷ வேலைக்காக காத்துட்டு இருக்கார். அதுக்காக இந்த லீலா சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறார் பட்டத்திரி. ஏன் அவர் நினைச்சிருந்தா பிரம்மா கிட்ட இவன் கேட்ட ஒரே ஒரு வரமே போருமே. பிரம்மா கிட்ட, நீங்க சிருஷ்டி பண்ண எந்த ஜந்துவாலோ ஜட பொருளாலோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது, இவன் கேட்ட வரம் அது, அவ்வளவுதானே. அந்த வரம் ஒன்னே போருமே. அப்ப பிரம்மாவையே சிருஷ்டித்தவன் நான் ஒரே போட்டு போயிட்டே இருக்கலாமே. ஆனால் பிரம்மாவின் வாக்குக்கு மதிப்பு குறையக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே பிரம்மா எல்லாத்துக்கும் என்னென்ன வரமெல்லாம் கேட்டானோ எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ, அதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் குறைஞ்சிடக் கூடாதுன்றதுக்காகவே பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நிருசிம்மனாக வெயிட் பண்றார். வெயிட் பண்ணிட்டு அதற்காக அது வரைக்கும் இவனோட லீலை பண்ணிட்டு இருக்கார், விளையாடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி. பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட் தான். ஒரு கல்பம் முடிஞ்சா அடுத்த கல்பத்துல வேற ஒரு பிரம்மா வந்துட போறாரு. எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு மாத்தி வருவாளோ, சீஃப் மினிஸ்டர் மாத்தி வருவாளோ, அந்த மாதிரி எல்லா இடத்திலையும் மாறுதல்கள் இருக்கிற மாதிரி பிரம்மாவுக்கும் மாறுதல் உண்டு. ஆனால் அந்த பிரம்மாவின் வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து பகவான் இந்த இடத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். தெரிஞ்சவனையும் அடுத்தது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நிர்கலதோ கட்கஃபலகே, கதை கீழே விழுந்துடுத்து. விளையாட ஆரம்பிச்ச என்னாச்சு? அடிச்சு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தோல்ல இடிச்சு கையால ஒரு கொலை பிறந்த உடனே என்னாச்சு? கதை கீழே விழுந்துடுத்து. உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? கையில கட்கம்னா வாழை எடுத்துன்னு வந்துட்டான். வாழை எடுத்துட்டு சுழட்டிண்டு வந்தான். வாழை எழுத்துண்டு சுழட்டின் காத்துட்டு இருக்காரு. இவரோ காத்துட்டு இருக்காரு சாயங்கால வேலைக்காக. சுழட்டிண்டு அவன் வந்துட்டான். வந்த உடனே திருப்பி கத்தியையும் கேடயத்தையும் புடிச்சிட்டு அவன் சுழட்டிண்டு வரும் பொழுது, இவனுக்கு மல்யுத்தத்துல எல்லாம் சிறந்தவன் ஹிரண்யகசிபு. தன்னுடைய மல்யுத்தத்தினுடைய திறமை எல்லாம் விசித்திரமான திறமை. அந்த விசித்திரமான திறமைகளை எல்லாம் எல்லாத்தையும் வியாபிருண்மன்னாக்க வெளிப்படுத்துறது, எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு வரும் பொழுது, உலகத்தையே விழுங்க எத்தனித்த நீயோ உலகத்தையே விழுங்கினவன். குருவாயிரப்பா, நிருசிம்மா, நீயோ உலகத்தையே விழுங்கினவன், உனக்கு எதிர்க்க இதெல்லாம் வேலைக்காகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தானே, உன்னையே வந்து எதிர்த்தானே குருவாயிரப்பாங்கிறாரு. ஆப்பபாதன்னா ரெண்டு மீனிங். ஆப்பபாதன்னா ஒண்ணு எதிர்க்கிறது, இன்னொன்னு கடைசியில உங்ககிட்ட வந்து விழுந்துட்டானே குருவாயிரப்பா அப்படின்னும் அதற்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு அர்த்தத்தை கொண்டது. உங்ககிட்ட வந்து உன்னை வந்து எதிர்த்தானே குருவாயிரப்பா அப்படின்னும் பேசலாம். உங்ககிட்ட வந்து கடைசியில விழுந்துட்டான் பத்தியா அப்படின்னும் நம்ம இத எடுத்துக்கலாம். அப்படி காத்துண்டு இருக்கார் அந்த வேலைக்காகன்னு அவனை இழுத்துண்டு போறப்ப என்ன ஆறுது அப்படின்னா, சாயங்கால வேலை வந்தது. சாயங்கால வேலை வந்த உடனே பிராமியந்தம் திதிஜாதமம் புனரபி ப்ரோத்கிருஹ்யதோர்பியாம் ஜபாத் துவாரே தோருயுகே நிபாத்ய நகரான் யுத்காய வக்ஷோ புவி
निर्भिन्दन्नधिगर्भ निर्भरगलत् रक्ताम्बु भक्तोत्सवम् पायं पायमुथैरयो बहु जगत् संहारि सिंहारवान्. இழுத்துட்டு வாசல் படிக்க வந்துட்டார். இழுத்துட்டு வந்தவர் அவனை மடியில போட்டுட்டார். அழிக்க போறார். கூர்மையான நகங்கள் அவன் ஹிருதயத்துல குத்தி கிழிக்க போறார். சத்தியமூர்த்தின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. சத்தியமூர்த்தி அப்படின்னா பிரகலாதனுக்கு மட்டும் சத்தியமூர்த்தி இல்லை. உலகத்துல தர்மத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் சத்தியமூர்த்தி இல்லை. பிரகலாதனுக்கு மட்டுமும் சத்தியமூர்த்தி இல்ல. உலகத்தை தர்மத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் சத்தியமூர்த்தி இல்ல. ஹிரண்யகசிபுவுக்கும் அவர் சத்தியமூர்த்தி தான். அப்படி இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணி அவனை வதம் பண்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்றார். அவனை பார்த்து, இவர் சொல்ல வேண்டிய அவசியமா? இவருக்கு இதெல்லாம் வேணுமா? வேண்டே இல்லையா? அவசியமே இல்லை இவருக்கு. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை வச்சுட்டு இவனை அழிச்சு போட்டிருக்கலாம். ஹிரண்யகசிபு சொல்றார். ஹிரண்யகசிபுவை கூப்பிட்டு, நிருசிம்மன், ஏதோ ஒரு சிம்மம் வந்தது. அது தலை எது உடம்பு எதுன்னே தெரியல, என்னன்னே தெரியாம ஒண்ணு வந்தது. அது நம்மள அழிச்சிட்டு போயிடுதுன்னு நீ நினைச்சிடக்கூடாது. நீ பிரம்மா கிட்ட என்னென்ன வரம் கேட்டியோ அந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்திருக்கேன். நானே மனுஷன், நானே மிருகம். ஆகாசமும் இல்ல, பூமியும் இல்ல. நீ என்ன கேட்ட? ஆகாசத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பூமியிலையும் மரணம் வரக்கூடாதுன்னு. இது ஆகாசமும் இல்ல, பூமியும் இல்ல, என்னுடைய மடி. என்னுடைய மடி அப்படின்னு சொன்ன உடனே பட்டத்திரிக்கு தோன்றது, குருவாயிரப்பா, 25 நாளா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். 25 நாளா உட்கார்ந்துட்டு உன்னுடைய ஒரு 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 நொடியையும் நான் அனுபவிச்சுட்டு உன்னுடைய ஒரு சரித்திரத்தையும் நான் சொல்லிட்டு இங்க இது பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு உன்னுடைய ஸ்பரிசம் எனக்கு படாதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். என்ன நீ பார்க்க மாட்டியா? என்கிட்ட நீ பேச மாட்டியான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவன் மடியில என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்பேற்பட்ட தைத்தியன் அவனை உன் மடியில போட்டு இருக்க பாத்தியா? உன்னோட அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சது பாத்தியா? இது என்ன நியாயம்னு கேட்கல அவரு. உன்னோட அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சது பாத்தியா? எனக்கும் கொஞ்சம் உன்னோட அனுகிரகத்தை கொடுக்க கூடாதான்னு பட்டத்திரி நினைக்கிறார். அதுக்குள்ள இவர் அடுத்தது சொல்றார், கிரகத்துக்கு உள்ளயும் இல்ல, கிரகத்துக்கு வெளியிலையும் இல்ல. நீ அதுதான் கேட்ட. நான் வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். எந்த ஆயுதமும் இல்ல. நன்னா பாரு, என்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்காரு? எந்த ஆயுதத்தாலையும் மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். எந்த ஆயுதமும் என்கிட்ட இல்ல. நான் யார வேணாலும் பிரிஞ்சிருப்பேன். பத்னிய கூட ராமாவதாரம் வரும்போது கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் இருப்பேன். ஆனா என்னோட சக்கராயுதத்தை மட்டும் நான் எப்பயுமே பிரிஞ்சிருந்தது கிடையாது. அதையும் கஷ்டப்பட்டு இப்ப வைகுண்டத்துல விட்டுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப ஆயுதமா என்ன இருக்குன்னு பாத்தியானா, என்கிட்ட இருக்கிற இந்த கூர்மையான நகம் மட்டும்தான். நீ என்ன சொன்ன? உயிரோட இருக்கிறதாலையும் கூடாது, உயிர் இல்லாததாலையும் கூடாதுன்னு. இந்த நகத்தை வெட்டினா வலிக்காது, வலிச்சாதான் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதனால அதுக்கு உயிர் இல்லை. ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நகம் வளரும், அப்ப அதுக்கு உயிர் இருக்கு. அப்ப நீ சொன்ன மாதிரியே அதுவும் சரியா வந்துடுறது. அதனால நீ கேட்ட வரப்படி ஒன்ன அழிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன பிரம்மாவை நான் தான் சிருஷ்டி பண்ணேன். ஏன் இவ்வளவு பேச்சு? அவரு சத்தியமூர்த்தி, அதனால இவ்வளவு பேச்சு. வாசல் படியில போட்டுண்டவர் என்ன பண்ணினார்? போட்டுண்டவர் அப்படி சுத்தின்னு இருக்கான். அசுரர்களுக்கு கீழ்ப்பட்டவனான அந்த தைத்தியன் ஹிரண்யகசிபு மறுபடியும் கைகளால வேகமா தரத்தரன் தூக்கிண்டு வந்து அப்படி தன்னுடைய மடியில் வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டு துவாரே ஊரு யுகே, வாசற்படியில் உட்கார்ந்து தன்னோட தொடை மேல வச்சுண்டு நிபாத்திய கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு நகரான் கைகளில் உள்ள நகத்தால பக்ஷோ புவி, பக்ஷனா பக்ஷஸ்தலம் அப்படின்னா மார்பு, அந்த மார்பு பிரதேசத்தில் வீர்க்காயன்னு நுழைக்கிறது. மார்பு பிரதேசத்துல நுழைச்சு கிழிக்கிறார். நுழைய வைத்து நிர்பிந்தன் அதிகர்ப்ப நிர்பர கலத்ரக்தாம்பு, நிர்பிந்தன்னா கிழிக்கிறார். கிழிச்சு அதுல இருந்து வயிற்றுல இருந்து அப்படியே பெருக்கி எடுக்கிறது. கிழிச்சா என்ன ஆகும்? ரத்தம் வரத்தானே வரும். அப்படி பெருகிறது ரத்தம். அப்படி பெருகும் பொழுது ஆண்டாள் சொல்றா, குத்தி கிழிச்சானாம் ரத்தம் பெருக்கிறதாம் வயத்துல. அப்படி பெருக்கும் பொழுது ஆண்டாள் சொல்றா, நரசிம்மாவதாரத்தை சொல்லும் பொழுது, புள்ளின் வாய்க்கின்றானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிள்ளி கிழிச்சாச்சு.
கிழிச்சதுக்கு எல்லாம் வரவே வேண்டாப்பா. பட்டி இப்படி வரவே வேண்டாம், அப்படியே போலாம் அம்மன் கோவிலுமே. சரி, கிள்ளி களைஞ்சு களைஞ்சு பாத்துட்டான். கிள்ளி களைஞ்சு 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 பார்த்ததுல ஏன் களைஞ்சு பார்த்தார் அப்படின்னா சொல்றாளாம், எங்கயாவது இவன் பாவியானாலும் பாகவதோத்தமனான பிரகலாதனுடைய தந்தையாச்சே, பிரகலாதனோட அப்பா இவன், எங்கயாவது கொஞ்சம் மூல முடுக்கல ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு தர்மம் பண்ணியிருக்க மாட்டானா? ஆனா தேடி தேடி பார்த்தாராம் பகவான், எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. அதனால அவனை வதம் பண்ணார். வதம் பண்ணின பிறகும் சுவாமியோட உக்ரம் அடங்கவே இல்லை, கோபம் அடங்கவே இல்லை. அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, பாயம் பாயம் உதைரையோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். பாயம் பாயம்னா அந்த ரத்தத்தை எடுத்து எடுத்து குடிக்கிறார். அடங்கல, அவருக்கு இருக்கிற அந்த உக்ரம் அடங்கல, கோபம் அடங்கல, ரௌத்ரத்துல இருக்கார். உச்சத்துல இருக்கும் பொழுது அடங்கவே அடங்கல என்னும் பொழுது அப்படியே ரத்தம் கொப்பளிக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து 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 குடிக்கிறார். சிம்ம கர்ஜனை, அந்த சிம்ம கர்ஜனையோட அவன் குடலை உருகி உருகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த குடலை எல்லாம் எடுத்து மாலையா போட்டுக்கிறார். குருவாயூரப்பா உங்க கோபம் அடங்கலையே அடங்கலையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பட்டத்ரி. அந்த அளவுக்கு சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு இப்படியும் அப்படியும் மாலை குடலை உருகி தோல்ல போட்டுண்டு அலையறார். உடம்பு பூரா ரத்த கலரியா இருக்கு. அப்பேற்பட்டவர் யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. எல்லாரும் பயப்படுறா, எல்லாரும் நடுங்குறா, எல்லாரும் நடுங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல போய் தேவர்கள் எல்லாரும் நடுங்குறா. எல்லாரும் நடுங்கு, பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் நடுங்கி போய் மகாலட்சுமியை கூப்பிடுறா. மகாலட்சுமியை கூப்பிடுறா. மகாலட்சுமியை கூப்பிட்டு, அம்மா எங்களால முடியல, எங்களால எதுவுமே பண்ண முடியல, அவர் ரொம்ப கோபத்துல இருக்கார், அவரை கொஞ்சம் அடக்கி நீங்க தான் அவருடைய கோபத்தை குறைக்கணும், சித்த வாங்கோ அப்படின்னு எல்லாரும் போய் அவளை ஆட்சிட்டு வரா. ஆட்சிட்டு வந்தா அங்கேருந்து வந்து பாக்குறா, அம்மா இவ கோபத்தை நீதான் தணிக்கணும்னு பார்த்தவொடனே இவரை பார்த்து அவ பயந்துட்டா. அச்சிச்சோ, இவர் என் பர்த்தாவே இல்லைன்னே சொல்லிடுறா. என்னோட பர்த்தாவை நான் இப்படி பார்க்கல, நீங்க யாரையோ கொண்டு வந்து காட்டுறேள், காமிச்சு இவர் தான் அவரு சொல்றேள், இவர் கிடையவே கிடையாது, அவர் எப்பவுமே சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம்னு இருக்கக்கூடியவர், எப்பயுமே சாந்த ஸ்வரூபி, அப்படி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியாது, இவர் என் பர்த்தாவே இல்ல, எனக்கு பயமா இருக்கு இவரை பார்த்தாலே அப்படின்னு மகாலட்சுமியும் ஒதுங்கிட்டா. பார்த்தாராம் பிரம்மா. त्यक्त्वा तं हतमाशु रक्तलहरे सिद्धोन्नमद्वर्ष्मणि प्रत्युत्पत्य समस्तदैत्यपटलें चाखात्यमाने त्वयि भ्राम्यद्भूमिविकम्बिताम्बुधिकुलं व्यालोलशैलोत्करं प्रोत्सर्वत्कचरं चराचरमहो दुस्तामवस्थां ददौ. ரத்தலஹரி, ரத்தலஹரினா அப்படியே ரத்தத்தால உடம்பு பூரா நனஞ்சா மாதிரி இருக்கார் பகவான். அப்படி ஒரு உயர்ந்த, ஏற்கனவே பெருகி 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 உயர்ந்த ஒரு சரீரம், அந்த உயர்ந்த சரீரம் பூரா ரத்தத்தால இருக்கே நீ. அப்பா நரசிம்மனாக இப்படி இருக்கியே குருவாயூரப்பா, நீ இப்படி இருக்கியே, உன்னால கொல்லப்பட்ட அந்த ஹிரண்ய கசிபுவை விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ண, உன்னுடைய கோபமெல்லாம் தனியல, பாயம் பாயம்னு அத்தனையும் நீ குடிச்ச, கொடலை உருவி மாலையா போட்டுட்ட, என்ன பண்ணியும் உன்னுடைய கோபம் குறையல. அப்ப நீ என்ன பண்ணின, பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்திய பட்டலையும், மிச்சம் மீதி இருக்கிற எல்லா தைத்திய பட்டலையும், தைத்தியன்னா அசுரர்களினுடைய கூட்டம் மிச்சம் மீதி இருக்க அவனுடைய குரூப், ஹிரண்ய கசிவனுடைய குரூப் எல்லாத்தையும் போட்டு தம்சம், தைத்திய பட்டலையும் ஆகாத்தியமானே எல்லாத்தையும் கடித்து சாப்பிடுற நீ. கடிச்சு சாப்பிட்டதோட இல்லாம அப்ப என்ன நடக்கிறது, சராச்சரம் பிராமியத் பூமி விகம்பிதாம்புலகலம் வியாலோல சைலோத்கரம், எல்லாம் ஒன்னும் அண்ட சராசரங்களும் பூமி எல்லாம் சுழல்றது, எல்லா ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாமே நடுங்கிறது, பர்வதங்கள்லாம் அப்படியே ஆடுறது, சமுத்திரம் எல்லாம் கலங்கிறது, புரோத்சர்பத் கச்சரம் அப்படின்னா மேல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் நடுங்கி கொட்டுறதும், ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் இந்த ஒரு சரீரத்தையும் இந்த ஒரு பயங்கரமான ரூபத்தையும் அவர்களுடைய கர்ஜனையையும் அடங்காத கோபத்தையும் கண்டு மேலே இருந்து நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் மலைதான் ஆடுறது, சமுத்திரம் தான் கலங்குறதுன்னு பார்த்தா நட்சத்திரங்கள்லாம் அப்படியே உதிர்றது. துஸ்தாம வஸ்தாம், இந்த கடுமையான நிலையை அடைந்தது, இதில் என்ன ஆச்சரியம் பிரபோ அப்படிங்கிறார் பட்டத்ரி. மகாலட்சுமியாலையும் முடியல, யாராலையும் முடியல, இந்த நிலைமையா, இப்பேற்பட்ட நிலைமையா அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கும் பொழுது தாவன் மாம் சவபாகராலவபுஷம் கோராத்ரமாலாதரம் வாம் மத்தியே சவமித்த கோபமுஷிதம் துர்வார குர்வாரவம் அப்யேதும் ந சசாக கோபி புவனே दूरे स्थिता भीरवः सर्वे सर्वभिरिञ्च वासवमुखाः प्रत्येकमस्तोषत तावत् அப்போ மாம்சவபாகரால வபுஷம், இந்த மாம்சம் இதையெல்லாம் தோளில் போட்டு பயங்கரமான சரீரத்தை உடையவரை, கோரமான நரம்புகள்லாம் மாலையா போட்டு இருக்கிறவரை எங்க பாக்குறா? எல்லாரும் சபை மத்தியில் பாக்குறா. மத்தியே சபம், சபையின் மத்தியில பாக்குறா. இவாள்லாம் இத்த கோபம், அப்பேற்பட்ட கோபத்துல இருக்கிறவரை ஒண்ணுமே பண்ண முடியலையே, இன்னும் கோபம் அதிகமாயிட்டே போறதாம், விருத்தி ஆயிட்டே போறது. அப்பேற்பட்டதை பார்த்த உடனே அபேதும் ந சசாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவக. பார்த்தா எல்லாரும் பார்த்தாளாம். பார்த்துட்டு இவாள்லாம் என்ன பண்றா, அங்கேருந்து தூரக்க போய் நின்னுட்டா. ஒவ்வொருத்தரும் தூரக்க போய் நின்னுண்டு என்ன பண்ணினா அப்படின்னா, யாரெல்லாம் தூரக்க போய் நின்னா, தூரே ஸ்திதா பீரவகா, பீரவகன்னா பயந்து, தூரே ஸ்திதானா தூர போய் நின்னுண்டு, யார் யாரெல்லாம் சர்வே சர்வ விரிஞ்ச வாசவமுகா அப்படின்னா யார் யார் எல்லாம்னு பார்த்தா, பரமசிவன், பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் அங்க தூர தூர நின்னுட்டாலும். அவாவாளுக்கே ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க இருந்து கீழே நடக்கிறது என்னென்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பார்த்து பயந்து போனவா அங்கங்க நின்னுண்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்தந்த இடத்துல நின்று கொண்டு பிரத்யேகம், தனித்தனியே அவாவா தனித்தனியா நின்னுண்டு பிரத்யேகம் அஸ்தோஷச, அவாவாலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்ப எல்லாரும் பயந்து போய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த பிரம்மா மட்டும் மெதுவா என்ன பண்ணாரா, மெதுவா போனார். மகாலட்சுமியும் கை விட்டுட்டான்னு சொல்ல முடியாது, பயந்துட்டா. மகாலட்சுமி கை விட்டுட்டா. வச்சுச்சோ, சாந்தாக்காரன்னு இருக்கிற கூப்பிட்டு எப்படி நீ காமிக்கிறாள், எனக்கு இந்த மாதிரி ஸ்வரூபத்துல நான் பார்த்ததே இல்லை, எனக்கு பயமா இருக்குன்னுட்டா. பிரம்மா ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார், இந்திராதி தேவர்கள் ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்றா, பரமசிவன் ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்றா, எல்லாம் தூர தூரம் நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனா பிரம்மா மட்டும் யோசிச்சார், ஐயோ இப்படி ஒரு வரத்தை எல்லாம் கொடுத்தது நம்மதான், ஏற்கனவே நம்ம ஒரு ஆட்டல்ல நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படிலாம் நினைச்சுட்டு இப்ப மெதுவா எங்க வரார். இத்தனைக்கும் பயப்படாமல் இருந்த ஒரே ஆள் யாரு, இந்த 7 வயது பாலகனான பிரகலாதன். நேர பிரகலாதன் கிட்ட வரார். அங்கேந்து பிரகலாதன் கிட்ட நேர குழந்தை வரார். குழந்தை கிட்ட நின்னவர் அங்கேருந்து இப்ப யார்கிட்ட வேற வழி, இப்ப யார்கிட்ட போய் நிக்கிறது, பிரகலாதன் கிட்டதான் போய் நிக்கிறார். நின்னு என்ன சொல்றார் அப்படின்னா, பூயோப்யக்ஷதரோஷதாம்னி பவதி பிரம்மாஞயா பாலகே பிரக்லாதே பதயோர்நமத்யபபயே காருண்ய பாராகுலக சாந்தஸ்த்வம் கரமஸ்ய மூர்த்தி சமதா ஸ்தோத்ரைரதோத்காயதக தஸ்யா காமதியோபி தே நிதவரம் லோகாய சானுக்ரகம். அப்பா குழந்தை, உன் பேர்ல இருக்கிற கருணையாலதான் சுவாமி அவதாரமே பண்ணார். அதனால வேற யாரும் அவர்கிட்ட நெருங்கி போய் அவரை சமாதானமே படுத்த முடியாது ராஜா. அதனால குழந்தையான நீதான் அவரை நெருங்கி போகணும், நீதான் அவரை சமாதானப்படுத்தணும், எப்படியாவது அவரை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ல, குருவாயிரப்பா பிரம்மா அந்த குழந்தைக்கு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணினான், குருவாயிரப்பா தைரியமா உன்கிட்ட வரானே குருவாயிரப்பா, நான் பார்த்துட்டே இருக்கேனே, அந்த குழந்தை உங்ககிட்ட என்னமா வரா, வந்ததோட இல்லாம அங்கேந்து வரான், நாங்கள்லாம் எவ்வளவு பயந்து அங்கங்க நின்றுட்டு இருக்கோம், அந்த குழந்தை என்ன பண்ணினா அங்கேந்து உனக்கு நமஸ்காரம் பண்றான் குருவாயிரப்பா. நரசிம்ம ஸ்வரூபமா இருக்கிற இப்படி ஒரு பயங்கரமான கோர ஸ்வரூபத்துல இருக்கிற வண்ண பார்த்து அவன் உனக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கிறான். நின்னுண்டு ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டா படல காந்த பாலய கிருபாலய பவாம் புதி நிமக்னம் தைத்யவர கால நரசிம்ம பாதக மல்லாவனத பாதகி ஜனானாம் பாதக தவானலபத த்ரிவரகேதோ பாவன பராயண பவாத்தி ஹரயாமாம் ஆகி கிருபையைவ நரசிம்ம அப்படின்னு நரசிம்மாஷ்டகத்தை பிரகலாதன் அங்க பாடுறான். அங்க பாடி
அப்போ அவருடைய கேட்டு 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 கேட்க 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 நரசிம்மனாக இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனுக்கு, நாராயணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையிறது. கோபம் குறைஞ்ச உடனே அப்படியே அந்த ஸ்தோத்திரத்தை உக்ர நரசிம்மனாக இருந்தவர் சாந்த நரசிம்மனாக மாறுறார். குழந்தை கிட்ட வரார். கிட்ட வந்து, குருவாயிரப்பா இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட பத்தியா, அவனை கூட்டி இப்படி அரவணைச்சுக்கிறியே நீ, இந்த குழந்தை என்ன பாக்கியம் பண்ணான்னு தெரியலையே. உடனே பிரகலாதன் அடுத்த நமஸ்காரம் அவரை சுத்தி வந்து பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றான். அப்படி அவனுக்கு அனுகிரகிச்சேளே நாராயணா. உடனே அவன் சொன்னார், என் தந்தையார் பாவி, எங்க அப்பா பாவியா இருந்தாலும் அவருக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு கேட்டுண்டானே, அவன் பிரார்த்தனை பண்ணிட்டானே உங்ககிட்ட. அப்போ நரசிம்மனா இருந்த உன்னை கேட்டவுடனே நீ என்ன பண்ண, உன்னை போன்ற பாகவதோத்தமனை பெற்றதாலேயே அவனோட புகழடைஞ்சிட்டான்னு நீ சொன்னியே. நீ ஒரு பாகவதோத்தமன் பிரகலாதா, உன்னை பெற்றதால் அவனுக்கு ரொம்ப புகழ் அதிகமாச்சு. இன்னொரு 2 ஜென்மா இருக்கு அவனுக்கு. அந்த 2 ஜென்மா கிடைச்சு அவன் மோட்சமான வைகுண்டத்துக்கு என்கிட்ட வந்துருவான், கவலைப்படாதேன்னு சொன்னியே. அப்பா, குழந்தையான நீ எப்பவுமே என்ன நினைச்சுண்டு பல பெரிய பெரிய ஆபத்து வந்த போதும் வைராகியத்தோடு கலங்காம இருந்தியேன்னு அவனை கேட்டியே. அப்படி இருந்த நீ உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுன்னு அவனை கேட்டியே. எனக்கு ஆசையா இருக்கு உனக்கு கொடுக்கணும்னு சொன்னியே அவங்கிட்ட. உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேட்டியே குருவாயிரப்பா. அதற்கு அந்த குழந்தை வைராகியத்தோட சொன்னானே, பகவானே, நாராயணனான நீயே என் எதிர்க்க வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா கூட எனக்கு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோன்னு கேட்கிற மனசு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னானே. அப்படி கேட்காத மனசு எனக்கு கொடுங்கோன்னு உங்ககிட்ட கேட்டானே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி ஆனந்தப்படுறார். நரசிம்மனும் ஆனந்தப்பட்டார். குழந்தை, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். நரசிம்மன் சொல்றார், குழந்தை நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், இந்த நாட்டை சரிவர ஆளணும்னு சொல்றார் குருவாயூரப்பா. பிரகலாதன் என்ன சொன்னான்னா, உங்ககிட்ட கேட்டுட்டானே, எங்க அப்பா அதுல உட்கார்ந்துட்ட ஆசனம் அது. அந்த ஆசனத்துல நிறைய அவர் பாவம் பண்ணியிருக்கார். அவர் பண்ணிடுறது எல்லாமே தவறான காரியங்கள், எல்லாமே தர்மத்துக்கு புறம்பானது. அப்படி அவர் ஆட்சி செஞ்சதுனால அந்த ஆசனத்துல எனக்கு திரும்பி உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி விருப்பம் இல்லை, மனசு சங்கடப்படுறது. அதனால நீங்க முதல்ல அதை ஏறி உட்கார்ந்துண்டு அந்த ஆசனத்தை புனிதப்படுத்தி கொடுங்கோன்னு கேட்டானே உங்ககிட்ட. நீயும் என்ன பண்ண, அப்ப லக்ஷ்மி தேவி உன்னுடைய சாந்த ஸ்வரூபத்தை பார்த்து உன்கிட்ட வந்தாளே, அவளோட சேர்ந்து நீயும் அந்த ஆசனத்துல லக்ஷ்மி நரசிம்மனா அதுல அமர்ந்துட்டியே. அமர்ந்ததோட இல்லாம நீ என்ன பண்ண, முழுக்க முழுக்க அந்த ஆசனத்தை தேய்க்கிறேன், என் கண்ணால நான் பாக்குறேன். என்ன அற்புதமான ஒரு காட்சி. அந்த ஆசனத்தை தேய்ச்சி 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 அதுல இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் வெளியில தள்ளிட்டு புனிதமானதா அதை நீ ஆக்கி கொடுக்கிற. எஸ்யாபவத் பக்தஜன ஆர்த்திகந்து பித்ருத்வம் அன்யேஷு அபிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதார தம்மனன்யலபியம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பவத்யேன்னு சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஸ்தம்பத்துல அவதாரம் பண்ணின நீ எல்லாருக்கும் எந்த தீங்கு வந்தாலும், எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் அதிலிருந்து எல்லாரையும் நீ நிமிஷமா காப்பாத்தி கொடுக்கணும், க்ஷணத்துல காப்பாத்தி கொடுக்கணும்னு அவன் வேண்டின்றானே. லக்ஷ்மி நரசிம்மனா எல்லாருக்கும் இருந்து அருள் பாலிக்கணும்னு அவன் உங்ககிட்ட வேண்டின்றானே. அப்பேற்பட்டவனாக நீ பிரகலாதனுக்கு காட்சி அளிச்ச. கராவலம்ப ஸ்தோத்திரத்தையும் அப்போ உனக்கு அவன் அருளி கொடுத்தான். இப்பதான் ஆண்டாள் சொல்றா, திருப்பாவையில சொல்லியிருக்கா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அதுக்கு காரணம் என்ன, ஏன் சிம்மாசனம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறா ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா, இத மனசுலதான் வச்சுட்டுதான் அவ சொன்னாளோ அப்படின்னா, சாதாரண ராஜாக்கள்லாம் உட்கார்ந்துக்கிற ஆசனத்துக்கு பேர் நிருபாசனம்னு தான் பேர். ராஜாக்கள்லாம் சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு நிருபாசனம் அப்படின்னு பேரு. எப்போ பிரகலாதன் கேட்டதுனால லக்ஷ்மி நிருசிம்மராக அங்க பகவான் வந்து நீ வந்து அங்க உட்கார்ந்துண்டியோ அப்படிங்கிறார் பட்டத்திரி. பிரகலாதன் கேட்டதற்கு இணங்க லக்ஷ்மி நிருசிம்மனாக நீ அங்க வந்து உட்கார்ந்துண்டியே. அதுக்கப்புறம் தான் அதுக்கு சிம்மாசனம்னே பேர் வந்தது. எந்த ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்ததால் சிம்மாசனம்னு பேர் வந்ததோ அந்த சிம்மாசனத்தை போட்டு உங்களை அமர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. ஒன்னால அந்த பேர் கிடைச்சதோ இல்லையோ, அதனால அதை போட்டு நாங்கள்லாம் உங்களை அமர வைக்கிறோம்
அப்போ யாமந்த காரியத்தை யாமந்தம் காரியம் ஆராய்ந்து அருளுங்கள். நாங்கள்லாம் எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியத்தை ஆராய்ஞ்சு எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேணும்னு ஆண்டாள் சொல்லி கேட்டுக்கிறா. அதுக்காக அப்படி பாடினா அப்பேற்பட்ட மூர்த்தி நீங்க. அப்ப அந்த குழந்தை சொன்னான், எனக்கு இன்னும் ஒரு விஞ்ஞாபனம்னு கேட்கிறான் குழந்தை. என்னப்பான்னு கேட்கிறார். எங்களுடைய பரம்பரையில யார்கிட்டயுமே நீங்க இனிமே இந்த கோபத்தை காமிக்க கூடாது. எங்களோட பரம்பரையில யார்கிட்டயுமே நீங்க இனிமே இந்த கோபத்தை காண்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறானே. குருவாயூரப்பா, அதற்கு நீ என்ன பகவான் என்ன நீ அனுகிரகம் பண்ணின அப்படின்னா அற்புதமான ஒரு அனுகிரகத்தை பண்றார். என்ன பண்றார்? அந்த வரத்தை கேட்டதும் முன்ன பெத்தான் இல்லையா அந்த ஹிரண்ய கசிபுக்கு நல்ல கதியை கொடுக்கறதுக்கு என்னோட வரமே தேவையில்லைப்பா. மகா பக்தனான நீ இந்த வம்சத்துல பிறந்ததுனாலேயே நீ மிகப்பெரிய பக்தன். நீ இந்த வம்சத்துல இந்த அசுர வம்சத்துல பிறந்ததுனால 21 தலைமுறையில இருக்கிறவா எல்லாருக்குமே நல்ல கதிதான். நீ பிறந்த ஒரே ஒரு பாக்கியத்தினால இந்த அசுர குலத்தில் பிறக்க போகும் அத்தனை பேரையுமே நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு பகவான் வாக்களிக்கிறார். அப்படி வாக்களித்தது அதற்கு பிறகு மகாபலி சக்கரவர்த்தியாக இந்த அசுர குலத்தில் பிறக்கிறார். இவர்களினுடைய குலத்தில் பிரகலாதனிற்கு பிறகு பேரனாக அப்பதான் வாமனாவதாரமும் எடுக்கிறார். இந்த வாமனாவதாரம் எடுக்கிற அந்த காலம் வாமனாவதாரம் ரக்ஷாவதாரமாக இருக்கு. அங்கேயும் மகாபலியை அவர் வதம் பண்ணதாக அங்க சரித்திரம் கிடையாது. அப்படி பிரகலாதனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அனுகிரகம் பண்ணினார். இப்போ ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ சீதாபனீயாபித ஸ்ருத்யந்த ஸ்புட கீத சர்வ மகிமன் அத்யந்த சுத்தா கிருதே தத்தாத்ரிநிகிலோத்தரம் புனரகோ கஸ்த்வாம் பரோலங்கயேத் பிரக்லாத பிரியகே மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமாம். பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா, ஆரம்பத்துல ரொம்ப பயந்து போயிட்டான். நான் இப்ப புரிஞ்சு போயிடுத்து. இந்த அவதாரத்தை பத்தி எனக்கு என்னன்னு புரிஞ்சு விடுத்து. ஏவம் நாட்டித்த ரௌத்ர சேஷ்டித விபோ, விபோ எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா, இது கோபமான ஒரு நாடகம். ரௌத்ர சேஷ்டித விபோ, இது ஒரு இது ஒரு நாடகம், நீ நடிச்சிருக்க அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நன்னா புரிஞ்சு கொடுத்து. நரசிம்மாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப ஒரு சமுத்திரத்துல போய் நின்னோன்னு வச்சுப்போம். அந்த சமுத்திரத்துல பெருசா ஒரு அளவு, ஐயோ அலை பெருசா வருது, நம்மள மேல வந்து அடிச்சு தீத்துற போறதுன்னு நம்ம பயந்துட்டு பின்னாடி போவோம். ஆனா நம்ம கிட்ட வரும்போது அந்த அலை என்ன பண்ணும்னா மெதுவா வந்து நம்ம காலை அது மெதுவா சாஃப்டா டச் பண்ணிட்டு திரும்பி போயிடும். நாமளும் சரி இது மெதுவா வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகும். சின்ன அலை வர்றப்ப நாம என்ன பண்ணுவோம், பெரிய அலையே வந்தது நம்ம காலை அது வெறும்னு தொட்டுட்டு போயிடுது, முத்தம் கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு போயிடுது. ஆனா இது என்ன பண்றது, ஏற்கனவே சின்ன அலைதான், அதனால இது ஒண்ணும் பண்ணாதுன்னு நம்ம தைரியமா நின்றுட்டு இருப்போம். இது ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணும், கிட்ட வந்தோடனே சட்டால்னு காலை அடிச்சுட்டு நம்மள திக்கு ஆட வச்சுட்டு போயிடும். அதே மாதிரிதான் நரசிம்மாவதாரம்ங்கிறது ஒரு பெரிய அலை. ஆனா தொட்டு அனுகிரகம் பண்ணிட்டு உடனே வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். அதே கிருஷ்ணாவதாரம்ங்கிறது சின்ன அலை, குட்டி 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 குட்டியா அலை வரும், குட்டி 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 குட்டியா லீலையை காட்டுவார். சின்ன 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 லீலையா பண்ணி முடிச்சுட்டு கடைசியில நம்மள ஆக்கர்ஷிச்சுண்டு நம்மளை எல்லாரையும் இழுத்துண்டு போயிடுவார் அப்படின்னு இரண்டிற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பட்டத்திரி இந்த இடத்துல காட்டுறார். அப்பேற்பட்ட நரசிம்மனாக பிரகலாதனின் வாக்குக்கு, பக்திக்கு, வைராக்கியத்திற்கு, அன்புக்கு இணங்கி அவதாரம் பண்ணியிருக்க நீ, அவனை ரட்சிச்ச, அவனுக்கு அனுகிரகம் பண்ண, தாயாரோட எல்லாத்தையும் பண்ணிட்டு வைகுண்டம் புறப்படுறியே குருவாயூரப்பா, ஏ மருத்புரபதே பிரகலாத பிரியே, ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் பட்டத்திரி. அப்ப பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் குரல் கொடுத்தான், பட்டத்திரி பிரகலாத பிரியே அப்படின்னு நீங்க பூர்த்தி பண்ணியிருக்கேன். அது என்னவோ வாஸ்தவம் தான், பிரகலாதனுக்கு பிரியன்தான். ஆனா பிரகலாதனுக்கு மட்டும்தான் பிரியமானவனா அப்படின்னு கேட்டா இல்லை. பிரகலாதன் மாதிரி எத்தனையோ பேர், நானே சரணாகதி, நீங்க எத்தனையோ பேர் கெட்டியா என்னுடைய திருவடியை பிடிச்சுப்பான்.
யார் யாரெல்லாம் என்னுடைய திருவடி எல்லாம் பிடிச்சுண்டு நானே எல்லாம்னு சொல்லி சரணாகதி அடைகிறாளுவோ அத்தனை பேருக்கும் அத்தனை பக்த கோடிகளுக்குமே நான் பிரியமானவன் தான். அதனால பட்டத்ரி நரசிம்மாவதாரத்தை முடிக்கும் பொழுது பக்த பிரியேன்னு பூர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கிறார் பகவான். பட்டத்ரி நெகிழறார், அழுன்னு அழறார். அழுதுட்டு உன்னுடைய விருப்பப்படியே நான் அதை முடிக்கிறேன்னு சொல்லி குருவாயூரப்பனுக்கு வாக்கு கொடுத்து ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனீயாபித ஸ்ருத்யந்த ஸ்புட கீத சர்வ மகிமா அத்யந்த சுத்தா கிருதே தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரகோ கஸ்த்வாம் பரோலங்கயேத் பக்த பிரியகே மருத் புரபதே சர்வாமயாத் பாகிமாம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார். அப்பேற்பட்ட உயர்ந்த நிருசிம்ம வைபவம் இது. இந்த வைபவத்தை கேட்டவாழ்லாமே ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம்னு சொல்லி அவ அற்புதம், அதிசயம், ஆனந்தம்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாம கேட்கிறவா எல்லாருக்குமே வைகுண்ட பிராப்தின்னு சொல்லி சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கு சொல்லி இந்த வைபவத்தை முடிக்கிறார். இந்த வைபவத்தை முடிச்சதோட இல்லாம அடுத்தது கஜேந்திர மோட்சத்திற்கு அடுத்ததாக தயார் பண்ணணும்னு சொல்லி பரீட்சித்து தயார் பண்றார். நாமளும் அடுத்த வாரம் கஜேந்திர மோட்சத்தை அனுபவிக்கலாம். இதோட நாம இத நரசிம்ம வைபவத்தை நம்ம முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.